சம்பவம் பெரிய சம்பவம் நடந்து போச்சுங்க. சொல்டா. ஆப் டயர் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரெண்டாவது ஆப் இந்த மஃப்லர்னு. ஆக்சுவலா இதுல வந்து கேஸ் வெல்டிங் தான் வைக்க முடியுமா, நார்மல் வெல்டிங் வைக்க முடியாதாமா. இந்த பாஸ் கலருக்கு பாத்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு ½ hour தான் ஆச்சு. ஆனா இது மாற்றுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 8 to 9 hours ஆயிடுச்சு எங்களுக்கு. நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். சவுண்ட் எந்த அளவுக்கு அரஸ்டா இருக்குன்னு பாருங்க. சுத்தமா சவுண்ட் இல்ல, அழகா இருக்கு வண்டி. பொல்யூஷன் கண்ட்ரோலா இருக்கு. நீங்க ஒரு கிளாசிக் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கா என்ன ஏதுன்னு மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுட்டு ரிஸ்க் எடுங்க. சரி விடு மச்சி, நடந்து போச்சு. நம்ம வேற வேலையை பார்ப்போம். வேற வேலையா? அதாவது கைஸ், விவேக் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கான் அப்படின்னா ஒரு சம்பவம் பெரிய சம்பவம் நடந்து போச்சுங்க. சொல்டா. நம்ம பத்மினிய வந்து ஒரு ட்ரிஃப்டிங் அடிச்சோம் பாருங்க. அதுவும் மோசமான இடத்துல ஒரு ட்ரிஃப்டிங் அடிச்சோமா இல்லையா, அந்த வீடியோ இப்ப வந்துகிட்டே இருக்கு பாருங்க. பத்மினில நாங்க ட்ரிஃப்டிங் பண்ண போறோம். கிம்பல் இல்ல, கிளப்புடா உள்ள. பத்மினி ஆஃப் ரோட் டிரைவிங் ஃபர்ஸ்ட் டைம். வண்டி திணறுது. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நடந்தே போயிடலாம் சொல்ல வரியா? சரி, உனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? நடுங்கிக்கிட்டு இருக்கேன்டா. கொன்னையில உள்ள சிக்க விட்டுருவேன்னு நினைச்சேன். பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே கார் டயர் வந்து அப்படியே கிழிஞ்சிருச்சு. ஸோ நீங்க பார்க்கலாம், ரொம்ப மோசமா இருக்கு இந்த இடத்துல எல்லாம். அந்த சகதியில வந்து ட்ரிஃப்டிங் அடிச்சப்ப வந்து 1 to 2 minutesல பாக்குறோம் மொத்தத்துக்கு டயர் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஸோ கைஸ், டயர் தான் போச்சுன்னு பார்த்தா அதுக்கு மேல ஒன்று போயிருக்கு கைஸ். அதான் கைஸ் என்னால உண்மையில தாங்கவே முடியல. ஆப் டயர் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரெண்டாவது ஆப் இந்த மஃப்லர்னு, ஐ மீன் சைலன்சர்னு நிறைய பேருக்கு சொன்னா புரியும். ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா தெரியல, சாதாரண துருப்பிடிச்சது மாதிரி தான் இருக்கு. ஆனா இது அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பாத்தீங்களா ஒரு எலியே உள்ள போய் குடும்பம் நடத்துற மாதிரியே இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு மோசமான முறையில் டேமேஜ் ஆயிருக்கு. அதையும் நாங்கள் பார்க்காம இருந்திருக்கோம். ட்ரிஃப்டிங் பண்ணும்போது அந்த இடத்துல கல் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அதை அடித்த உடனே டப்புன்னு உடஞ்சிருச்சு. என்னன்னா மார்க்கெட்டில் வந்து இதை நாங்கள் தேடும் போது எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கல. உடஞ்சது வந்து நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் தான் பண்ணணும் ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களோட பழைய ஸ்பேர்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கிட்ட வந்து குடோன்குள்ள குதிச்சு நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். ஸோ என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா புல்லட் 350 ராயல் என்ஃபீல்ட் சைலன்சர் கிடைச்சது. அதே சமயத்தில் எக்ஸாஸ்ட் பைப் கிடைச்சது. ரீப்ளேஸ் பண்ண போறத வச்சு போய் பார்க்கலாம். நாங்கள் ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு வெல்டிங் ஷாப்புக்கு போறோம். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்து வித்யா வெல்டிங் ஷாப். அது வந்து பாய்ஸ் ஸ்கூல், சிவகாசியோட SHNB பாய்ஸ் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய 125 வருட பழமையான ஸ்கூல் பக்கத்திலே தான் இருக்கு அந்த வெல்டிங் ஷாப். அவங்க வந்து கேஸ் வெல்டிங் மெயினா பண்றாங்க. இந்த மாதிரி பைப்ஸ் எதுவுமே எக்ஸாஸ்ட் பைப்ஸ் இதெல்லாமே வந்து எலக்ட்ரிக் வெல்டிங்ல பண்ண முடியாது, ஒன்லி கேஸ் வெல்டிங். ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ தேர் நவ கைஸ். சோ கைஸ், இதுதான் இன்ஜின்ல இருந்து வர எக்ஸாஸ்ட் பைப். மொத்தமா 3 பார்ட். அதுல ஃபர்ஸ்ட் இது வந்து மஃப்லர். அந்த பெரிய ஹோல் நீங்க பார்க்கலாம். இதுதான் லாஸ்ட் பைப், மஃப்லர்ல இருந்து வர லாஸ்ட் பைப். ஃபைனலா நம்ம இப்போ வெல்டிங் இடத்துக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா ஒர்க் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் அந்த ஒர்க் தான் உங்களுக்கு காமிக்க போறேன். இவங்க வந்து எல்லா டைப் ஆஃப் வெல்டிங் ஒர்க்ஸும் பார்ப்பாங்க. ஆக்சுவலா இதுல வந்து கேஸ் வெல்டிங் தான் வைக்க முடியுமா, நார்மல் வெல்டிங் வைக்க முடியாதாமா. நம்ம போய் பார்க்கலாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு. ஆக்சுவலா 3 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு. உண்மையில சரியான அடி வாங்கியிருக்கு காய். சரி போய் பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு. போலாம் காய்.
சைலன்சர் ரெடி ஆகி வந்துருச்சு. ஃபுல்லாக வெல்டிங் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை மாட்ட போகிறோம். மாட்டி முடிச்சு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி எப்படி சவுண்ட் இருக்குன்னு மட்டும் பார்ப்போமே. இந்த பார்ட்ஸ் கலட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 1/2 hour தான் ஆச்சு. ஆனால் இதை மாட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 8 to 9 hours ஆயிடுச்சு எங்களுக்கு. தனித்தனி பார்ட்ஸாக இருக்கும்போது அதை டோட்டலாக அலைன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காருக்குள்ள அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே இட் டுக் லாங் டைம் ஃபார் அஸ். ஈவினிங் ஒரு 7 o'clock ஆரம்பித்தோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியே முடிச்சது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு வழியா. பைப்பை வந்து ஒரே இதை கொண்டு வந்திருக்கோம். 3 பார்ட்டாக இருந்தது. ஒரே சைலன்சர் ஆக்கியிருக்கோம். ராயல் என்ஃபீல்டோட பைக் சைலன்சரை இப்படி தூக்கி வச்சிருக்கோம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். சவுண்ட் எந்த அளவுக்கு அரஸ்டா இருக்குன்னு பாருங்க. டேய் சவுண்ட் எப்படி இருக்கு? செம்ம மச்சான். உண்மையிலே சவுண்ட் சைலண்டா இருக்கு. என்னமோ இந்த மாருதி ஓம்னி 1990sல வந்துச்சுல அந்த மாதிரி இருக்கு. சுத்தமா சவுண்ட் இல்ல, அழகா இருக்கு வண்டி. பொல்யூஷன் கண்ட்ரோலா இருக்கு. உண்மையிலே பெருமையான விஷயம் என்னன்னா ராயல் என்ஃபீல்டு சைலன்சரை தூக்கி ஒரு காருக்கு போட்டு அதை வந்து உண்மையிலே ரெடி பண்ணியிருக்க அந்த ஐடியா வந்து விவேக்கு உண்மையிலே பெரிய இதுதான். நானே உண்மையிலே ஆச்சரியப்பட்டுட்டேன். சுகேஷ் உண்மையிலே பயங்கர ஹாப்பியா இருக்கு. லிங்கேஷ் பயங்கர ஹாப்பியா இருக்காரு. நாங்க இனிமேல் ஜாலியா எங்கனாலும் போவோம். வந்து சவுண்ட் இருக்கிறது வந்து நீங்க எங்களோட பழைய வீடியோ செக் பண்ணியிருந்தா தெரியும். இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா நாங்க ட்ரிஃப்டிங் பண்ண வேண்டாம் இதோட முடிவு பண்ணிட்டோம். ஒரு இடம் எடுத்த பெரிய ரிஸ்க் தான். பட் அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டோம். கிளாசிக் கார்ஸ் வந்து ட்ரிஃப்ட் பண்ணோம்னா அதுல இருக்க பார்ட்ஸ் வந்து கிடைக்காது அப்படின்னு. நம்ம வந்து சவுண்ட் நீங்க கேட்கலாம். இப்ப டிரைவிங்ல நீங்க சவுண்ட் எங்கடா இருக்கு கேக்குறதுக்கு? சவுண்டே இல்லடா. செம்மையா இருக்கு. சவுண்ட் வந்து பயங்கர அரஸ்ட் ஆயிருச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலா இன்ஸ்பிரேஷன் வந்து லிங்கேஷ் தான் சொல்லணும். நான் ஆக்சுவலா வந்து சர்வீஸ் விடலாம்னு சொன்னேன். இவர் தான் ஐடியா கொடுத்தாரு. நம்மளா ட்ரை பண்ணி பார்ப்போம்டா எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சார் உடனே கட்ட 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 கட்டன்னு ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கனால அந்த மூளை வேலை செஞ்சு ஓட்டுறாங்க. இருந்தாலும் அந்த இன்ஜினியரிங் ஹெல்ப் பண்ணிருக்குல்ல. ஆமா. இன்னொன்னு சொல்லிக்கிறது என்னன்னா நீங்க ஒரு கிளாசிக் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா முதல்ல அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கா என்ன ஏதுன்னு மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யோசிச்சுட்டு ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னால ரஸ்க் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். சரி ஓகே गाइस, நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.